ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியலிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, இல்லை குழுவாகவோ சரி, அகம்பாவம் என்று ஒன்று இருந்தால் அது அழிவைத்தான் கொடுக்கும். அதுவும் திடீர்னு பதவி அப்படியான விடயங்கள் வந்துருச்சு, அல்லது புதுதாக ஏதாவது கிடச்சிருச்சு அப்படின்ற பேரில் அகம்பாவம் வர தொடங்குச்சுனாக்கா அது ஆளை முடிச்சிடும், பள்ளத்தில் கொண்டு போய் விட்டுடும். அப்படின்றது அரசியலில் பாலபாடம். எல்லா இடத்துலையும் எல்லா தரப்புலையும் இது நடந்திருக்கு. உச்சத்தில் ஆடிய மனிதர்களை பார்த்துருக்குறேன், அதே போல் பள்ளத்துக்கு வந்திருக்கிற மனிதர்களை நம்ம பார்த்துருக்கோம். இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, சமீபமாக அந்த தாவேகா நிர்வாகிகள் பேசுகிற பேச்சு ஒரு மிதமிஞ்சிய ஒரு செயலை காட்டுது. திருச்சியில் அந்த கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சராக போனாரா, அல்லது கட்சியின் தலைவராக போனாரா, பிரச்சாரத்துக்காக போனாரா, அல்லது நன்றி சொல்வதற்காக போனாரா அப்படின்னு பல கேள்விகளுக்கு மத்தியில் அந்த பேசிய தொனி, அந்த தோரணை பல விமர்சனத்துக்கு உள்ளாக்கியது. அது ஒரு ஆணவ பேச்சு அப்படின்றது தெரிஞ்சதுன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ சமீபமாக ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த விடயம் தாவேகா தான் அதிமுகவினுடைய தாய் கட்சி, 90% அதிமுகவினர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அது பேசுகிற விதங்கள் ஒரு மிதமிஞ்சிய ஒரு ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் அதிமுக, இங்கே தான் எல்லாம் வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்குது. அதை உச்சகட்டமாக நிர்மல் குமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி அவர்களுக்கு டெல்லியில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்குறதா சொல்லிட்டாங்கன்னா அவர் அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைச்சிருவார் அப்படின்னு அதி உச்ச ஆணவத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. இந்த நிர்மல் குமார் சகோதரர் அவர்கள் அதிமுகவில் இருந்தார், அங்கேருந்து வெறுப்பில் அப்போ தான் வந்தார். அதற்கு முன்பாக எங்கே இருந்தார் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். அண்ணாமலைக்கு அவருக்கு அங்கங்கே பிரச்சனை. பல இடங்களை ஓடி ஓடி கடைசியாக தாவேகாவில் அமைச்சர் ஆன பிறகு ஒரு கட்சியை கிட்டத்தட்ட அது இந்தியாவுடைய மூத்த அரசியல் தலைவராக இருந்து மறைந்து போன கருணாநிதி அவர்களுக்கு போட்டியாளராக கடைசி வரை நின்று எதிர் அரசியல் செய்த ஒரு மூத்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த கட்சி பிறகு எவ்வளவோ சறுக்கல்கள், எவ்வளோ பெரிய இடர்பாடுகள்லாம் வந்திருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதே எஸ்டி சோமசுந்தரம் உள்ளிட்ட ஒரு மூத்த தலைவர்களாம் ஒன்றாக சேர்ந்து அதிமுக எம்ஜிஆர் அவர்களுக்கே போட்டியாக எதிர்ப்பு குரலாம் உள்ளே கொண்டு கட்சியை உடைப்பதற்கான வேலை அதெல்லாம் நடந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா எதனா ஒன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி கட்சி பேரை எம்ஜிஆர் அவர்கள் மாற்றின வரலாறுலாம் அதுக்குள்ளே இருக்குது. பிறகு மிக பெரும் ஒரு சோதனை எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு ஆன பிறகு ரெண்டாக பிளந்திருந்தது. மிக பெரும் அளவில் மன உளைச்சலுக்கு நிறைய அந்த கட்சியினர் ஆளானாங்க. அப்புறம் அதிலிருந்து மீண்டு எழுந்து ஜானகி அம்மையார் அவர்கள் விலகி கொள்ள செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த அதிமுக தலைமையேற்று எவ்வளவோ விடயங்கள், சட்டமன்றத்தில் அவர் அவமானப்படுத்தப்பட்டது, அவருடைய துணியெல்லாம் இழுத்து கிழிச்சு தலைமுடியெல்லாம் பிடிச்சி அடித்து அவ்வளவு அவமானப்படுத்தின சம்பவங்கள்லாம் நடந்து முடியுது. 89 நினைக்கிறேன், 1989 91 2 ஆண்டுகளில் அதிகாரத்தில் உட்காந்து யாரெல்லாம் அப்படி செய்தார்களோ அவர்களுக்கு முன்பாக ஒரு முதலமைச்சராக கம்பீரமாக உட்காந்துட்டு போன வரலாறுலாம் இருக்குது. அதுக்கு பிறகும் நிறைய சறுக்கல்கள். அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு பார்த்திங்கனாக்கா ஓபிஎஸ் அணி, எடப்பாடி அணி, பன்னீர்செல்வம் எப்படி இருந்தார், எப்படி போனார், எப்படி அவருக்கு லைவ் காட்டப்பட்டது, இப்படி பல சம்பவங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து விட்டு தான் எடப்பாடி தலைமையில் இருக்கிறது. எந்த ஒரு கட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அதிமுக சரியில்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணலாம், திமுக சரியில்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணலாம், எந்த கட்சியும் யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கட்சி முற்று முழுதாக இந்த பக்கம்தான் வந்துடும், இதுதான் தாய் கழகம் அப்படின்னு சொல்கிறதுன்னா உங்கள் கட்சியில் தகுதி இல்லாதவர்களை நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக வைத்து கொண்டிருந்தீர்களா? கட்சி தொடங்கிய நாட்களிலிருந்து நீங்கள் முதலமைச்சராக வர வரைக்கும் உங்ககிட்ட யாரும் கூட்டணி வரவே இல்லை. தாவேகா நிர்வாகிகள், தாவேகாவில் இருந்தவர்கள் தான் முதுகில் உங்களை சுமந்து அலைந்து இந்த வெற்றியை கொண்டு வந்தது அவருடைய பிரச்சாரம், அவருடைய யுத்தி, அவருடைய உழைப்பு. அப்போ அந்த தாவேகா நிர்வாகிகளை நீங்கள் மட்டுப்படுத்துகிறீர்களா, மட்டப்படுத்துகிறீர்களா? இங்கே உண்மையிலே தற்கொலைகள் தான் இருக்கிறார்கள், எங்களுக்கு அதிமுகவில் இருந்து தான் அனுபவசாலிகள் வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக ஒரு கட்சி வெற்றி பெற்று விட்டது அப்படின்னாக்கா இந்த ஒரு குணம் இருக்குது. அதிகாரத்தை எப்போவுமே சுவைச்சிக்கிட்டு ஒரு கெத்தாக சுற்றுற மாதிரி ஒரு குணம் இருக்குது இல்லை. தோல்வியை எதிர்கொள்ள முடியாமல் உடனே அந்த சுகத்திலே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி அங்கே சேர்ந்துடுறது. அது இன்றைக்கி நடக்கலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடம்பூர் ராஜ்,
உடுமலை ராதாகிருஷ்ணன், அடுத்தது MC சம்பத்து, இப்படியான நிறைய நபர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள், இவங்களாம் ஏற்கனவே ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து கூட்டமாக வந்து தாவேக்காவில் சேர்வது ஏதோ மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்து விட்டது என்பதை போல பேசி கொண்டிருக்கிறது. அதுக்கு வந்து முனுசாமி மூத்த தலைவர் அவர்கள் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆதவ அர்ஜுன் இப்படி பேசுவது சரியானதல்ல, அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கட்சியில் ஆதவ அர்ஜுன் எங்கே இருந்தார், எப்போதுலேருந்து இருக்கிறார், எப்போ அவங்க கட்சியை தொடங்கினாங்க, எப்போ அதுக்கு முன்பாக ரசிகர் மன்றம் புசி ஆனந்த் வந்து ஊராக அலைஞ்சு அந்த கட்டமைப்பை கொண்டு வந்தார், அதுக்கு முன்னாடி விஜயோட அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார், இந்த ஆதவ அர்ஜுன் எப்போ வந்து இணைஞ்சார் கட்சியில், அதே போல் பேசக்கூடிய நிர்மல்குமார் சகோதரர் எப்போ வந்து இணைஞ்சார். இவங்க ஒரு கட்சியை வந்து தரம் தாழ்ந்து பதவி கொடுக்கறதுனாக்கா போய் இணைச்சிருவாருன்னா அது நிர்மல்குமார் செய்வார், ஆதவ அர்ஜுன் செய்வார், எடப்பாடி செய்வார்களா, அதிமுக உண்மை தொண்டர்கள் நிர்வாகிகள் செய்வார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பதவி கிடைக்குதுன்னு ஓடி வந்தவர், கிடைச்சிடும் அங்கே போனா அப்படின்னு ஓடிட்டு வந்தவர் அதிமுகவில் வந்த நிர்மல்குமார், இப்போ மின்வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் தான் உண்மை சொல்கிறாரு. டெல்லியில் பதவி கிடைக்கிறதா இருந்தாக்கா அவர் அதிமுக அதிலே இணைச்சிருவார் பாரதிய ஜனதா கட்சியோட. அது ஒரு அகம்பாவத்தினுடைய உச்சம். உங்களுக்கு பதவி கிடைக்கும் என்பதற்காகத்தான் நீங்கள் தாவேக்காவில் வந்து ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கும் பதவி கிடைக்கும் என்றதுக்காகத்தான் அங்கேருந்து ஓடி வந்து விசிகாவிலேருந்து ஓடி வந்தார். முன்னாடி திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தாலும் அங்கேருந்து ஓடி வந்து இங்கே சேர்றாரு. இப்போ உங்களைப் போல பிறரை நினைத்து கொண்டீர்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இது அதிமுகவுக்கு சார்பானதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நீங்கள் எந்த இதில் வந்து கூத்தாடி போட்டோட சாண்டி என்ற தோண்டி அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திடுவீங்களோ அப்படின்றது இருக்குது. குரங்கு கையில் கிடைத்த பூமாலைன்னா கிடைச்சோன்னே அதை வச்சுக்கிட்டு மரத்துக்கு தாவி பிடிச்சி பிச்சு பூவே இருக்காது, நார் தான் இருக்கும். அந்த நிலைக்கு நீங்கள் கொண்டு போகிறீர்களான்னு. அதிமுகவிலிருந்து வருகிறவர்கள் அப்படின்னா அது அப்படித்தான் நடக்கும். அது அவங்களாம் பதவி சுகத்திலேயே இருந்து இறந்து போகணும்னு நினைக்கக்கூடிய கும்பல். அது கௌரவம் பார்ப்போம், மரியாதையை பார்ப்போம், சுயமரியாதையில்னு வசனங்கள் நிறைய பேசிக்கிட்டு வருவாங்க. அது உங்களுக்கு எம்ஜிஆர், அதாவது திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்த போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் எம்ஜிஆர் அதிகாரத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு தெரிஞ்சு இப்படியே தான் அணியாக மாறிக்கிட்டே வந்தாங்க, வந்து சேர்ந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர்கிட்ட வந்த பலரும் வந்துட்டு சில பேர் வந்து அந்த பக்கம் திரும்பி போன பிறகும் எம்ஜிஆர் நீடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அது பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜ அணி ஜே அணி அப்படின்றத போயிட்டு திமுக அதிகாரத்துக்கு வந்தோடனே அப்படியே பிரிஞ்சு ஒரு பக்கம் இந்த பக்கம் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள் தொடரெல்லாம் எழுதுனதெல்லாம் நடந்தது வைகோவுக்காக. அதுதான் இங்கே நடந்த ஒரு பெரிய இளம் தலைமுறையினுடைய புரட்சி அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி இருந்தது. ஒரு பெரும் பகுதி அப்படியே பிரிந்து வைகோ பக்கம் வந்தது. காலப்போக்கில் என்னென்னா வைகோ எப்படி அதிகாரத்துக்கு வந்துடுவார், அந்த அதிகாரத்தை நம்ம சுவைக்கணும், இங்கே இருந்ததுன்னா அந்த போட்டியில் இருந்தவங்களே இருந்துக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு கிடைக்காது அப்படின்ற பேர் இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க. பாதி நிர்வாகத்துக்கு குறைவாக இந்த பக்கம் வைகோ கிட்ட வந்துட்டாங்க. காலப்போக்கில் என்னாச்சு, அந்த வைகோ இன்னைக்கு தன்னந்தனியாக நிற்கிறார்கள். வைகோவோடு வந்தவர்கள் அத்தனை பேரும் தாய் கழகத்தில் இணைந்துன்னு திரும்ப போய் திமுகவிலே இணைஞ்சிட்டாங்க. இதுதான் அரசியல்வாதிகள், இதுதான் நடக்கும். தண்ணி இருக்குது, கொக்கு பறந்தங்க வந்து மீன் இருக்குமான்னு உட்காந்துட்டு இருக்கு, அவ்வளோதான் விஷயம். இது கொக்கு இனம், இதெல்லாம் புரியுதுல உங்களுக்கு. இந்த கொக்குகள் காத்து கொண்டே இருக்கும். எங்கே நீர் வெட்டி போச்சுனாக்கா அது மீன் இருக்கிற மீன் வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்த குளத்தில் எங்கே தண்ணி இருக்குன்னு அங்கே தாவி ஓடுற கொக்கினங்கள் தான் இதெல்லாம். அவங்களுக்கு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், அது திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி எல்லாத்துக்குமே நான் சொல்ல வரேன், தாவேக்கா எல்லாத்துக்குமே ஏதோ ஒன்று நடக்குது. அரசியல் விபத்து நிறைய நடந்திருக்கிறது. அரசியல் விபத்து 91 திடீர்னு மிகப்பெரிய அளவில் அதிமுக முழு வீச்சில் வருது. அதே 96 இன்னொரு முழு வீச்சில் திமுக வருகிறது. அந்த அம்மா மீது இருந்த வெறுப்பு மக்கள் ஒரு பெரிய வெற்றியை திமுகவுக்கு கொடுத்தார்கள். இப்படி ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன். இந்த தாவேக்காவில் இருக்கிற இத்தனை பேரும் இந்த வசனம் பேசிக்கிட்டாங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அப்படியே துண்டை தொடச்சி தோலில் போட்டுக்கிட்டு அடுத்த நிமிஷம் என் தாய் கழகத்தில் இணைகிறேன் அதிமுகவில் வந்து ஒட்டுவாங்க, திமுகவில் போய் ஒட்டுவாங்க. இவர்கள் அரசியல் தரகர்கள், அரசியல் வியாபாரிகள் அப்படின்றாங்க. இது வந்து கட்சி வந்து ஏன்னா புதுசாக இவர்கள் கட்சின்னு ஒன்றும் இல்லை, வந்தது ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்தார்,
பட்டுன்னு மக்கள் கொடுத்துட்டாங்க. இனிமே தான் அதை வந்து வேறொன்றை செய்யணும். அதுக்குன்னு ஒரு குணாதிசயங்கள் இருக்கணும். நீ அதிமுகவிலேருந்து அந்த பெயிண்ட் எடுத்து நீங்கள் அடிச்சுக்கிறதுக்கும், திமுகவிலேருந்து அந்த பெயிண்ட் எடுத்து நீங்கள் அடிச்சுக்கிறதுக்கும், உங்கள் சொந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னொருத்தருடைய இதை எடுத்து நீங்கள் பொருத்திக்க கூடாது. அது பெருமையும் இல்லை, அழகும் இல்லை, அது வீழ்ச்சியை நோக்கி தான் போகும். யாரெல்லாம் ஊழல் செய்து தெரு தெருவாக கரைப்படைந்த கைகளாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் கட்சிக்கு வந்துட்ட உடனே அது நேர்மையான கட்சி, மக்களுக்கான கட்சின்னு எப்படி போகும்? உங்கள் தாவேக்கா ஒரிஜினல் தாவேக்கா இருக்கிறாங்களா அந்த தொண்டன் நாளைக்கு கேள்வி கேட்பான். எல்லாம் வந்து இங்கே நிறைஞ்சிட்டா நாங்கள் என்ன சொல்லுங்கள், நாங்கள் என்னன்னு ஒரு கேள்வி தாவேக்கா நிர்வாகி கட்டாயம் கேட்பான். இப்போ MC சம்பத் வந்துட்டார். இவர் அந்த பகுதியில் போய் அந்த செல்வாக்கு, அந்த அரசியல் செல்வாக்குக்கு பணபலம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாவேக்கா நிர்வாகி பணபலம் இல்லாமல் மக்களை நம்பி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி மக்களை ஆதரவோடு தான் இந்த ஓட்டு வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்கான். இப்போ அவருக்கு கீழே இவர் கை கட்டிட்டு இருக்கணுமா, இல்லை பண செல்வாக்கில் இவர் மேலே இருப்பார், தாவேக்கா நிர்வாகிக்கு கீழே இருப்பானா? இது பெரிய சிக்கலாக போகும் கட்சிக்குள்ளாக. எச்சரிக்கை. இது வந்து ஒரு எச்சரிக்கை விதமாக தான் சொல்கிறேன். இது பெருமை இல்லை, வீழ்ச்சியினுடைய அறிகுறி. இது பெருமை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நீர் சுழற்சிக்குள்ளே சிக்கிறீங்க, இதுதான் உண்மை. உன்னுடைய தாவேக்கா ரசிகர்களையும் தொண்டர்களையும் நம்பிக்கையான இரண்டாம் கட்ட தலைவர்களையும் நீங்களே அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இதில் விஷயம். கட்டமைப்பை உங்ககிட்டருந்தே உருவாக்குங்க. அதை நான் அங்கேருந்து தான் வரணும், அப்போ தான் நிர்வாகம் தெரியும்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு அது? சரி, இது வந்து ஒரு கட்டம். இது வந்து சரியான அரசியல் அல்ல. இது இப்படி காலம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த கட்சிக்கு திடீரென்று வந்து சேர்ந்த ஒருவர் நிர்மல்குமார் மாதிரி, ஆதவ அர்ஜுன் மாதிரி வச்சுக்கலாம், டக்குன்னு ஒரு பெரிய பின்னணியை வளர்த்து கொண்டு ஒரு கட்டத்தில் மயிலாப்பூர் தொகுதின்னு நினைக்கிறேன், அங்கே வழக்கமாக அந்த கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் தொண்டராக இருந்து, ரசிகராக இருந்து, தொண்டராக இருந்து எம்ஜிஆருக்காக எல்லாமும் செய்த ஒருத்தர் வந்து கட்சியில் இருந்து அவருக்கும் சீட்டு, அவரும் கட்சியில் இருக்கிறாரு. அவரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு இவர் நிர்வாகம் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னு போட்டியெல்லாம் வந்து பார்த்தா இவருக்காக 4-5 பேர் எம்ஜிஆர் கிட்ட ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அவருக்கு ஒன்றும் புரிஞ்சிருச்சு எல்லாம். தனக்காக கட்சியில் நீண்ட காலமாக இருக்கிறவனை பார்க்கணும் ஒரு பக்கம், இவர்களுக்கு ஒரு பாடமும் சொல்லித்தரணும். ஓகே, நீங்களாம் 5-6 பேர் அழுத்தம் கொடுக்குறீங்க, சரி அவருக்கு சீட்டு தானே கொடுக்கணும், கொடுத்துட்டு அந்த ஏற்கனவே கட்சியில் இருக்கிறாரில்ல அவர், நீ சுயேட்சையாக போட்டிட்டு போ அப்படின்ட்டு பணத்தெல்லாம் கொடுத்து சுயேட்சையில் இறங்கி அடிக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே அங்கே செல்வாக்கு இருக்குது. இந்த புதுசாக மாறி வந்துட்டு இருந்தாங்களா ஆதவ அர்ஜுன், நிர்மல்குமார் மாதிரி, இவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது. பூந்தடிச்சு அந்த நிர்வாகிகளை பிடிச்சிட்டு, ஐயோ அவர் போட்டிடுறாரு, எப்படி ஜெயிக்கிறதுன்னு, சீட்டு கேட்டிங்க கொடுத்துட்டோம், பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அதில் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார். அவர் மற்றவர்களுக்கும் ஒரு பாடத்தை சொன்னார், இப்படி இதுதான் நடக்கும் அப்படின்னு. விஜய் அப்படி செய்வாரா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. தனக்காக தன் கட்சியில் காலங்காலமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்துட்டு அவர்களை நம்பி தான் நீங்கள் அரசியல் பண்ணணுமே ஒழிய, இந்த மாதிரி ஓடி வந்தவர்களை வைத்து கொண்டு அரசியல் செய்வது அது வந்து அரசியல். நீங்கள் பெரிய சூழ்ச்சி இந்த இதுக்குள்ளே தான் போவீங்க, பள்ளத்தில் தான் போவீங்க. இன்னொரு கட்டத்தை நான் சொல்ல வரேன். நம்பி வருகிறவர்களுக்கு செங்கோட்டையனே ஒரு உதாரணமாக இருக்கிறார். செங்கோட்டையன் நீங்கள் இப்போ நெருங்கிட்டீங்க, உள்ளே வந்துட்டீங்க, பார்த்துட்டு பிற்பாடு உங்களுக்கு தெரியும். தூரத்துலேருந்து பார்ப்பதுக்கு செங்கோட்டையன் ஒரு பெரிய அமைச்சர் அப்படின்னு தெரியும். அந்த கட்சியில் ஆதவ அர்ஜுன் இன்னும் மற்றவர்கள்லாம் இருக்கிற விதம் வேறு. துணிச்சலாக திமுகவில் வந்த வாய்ப்பை கூட விட்டு டெல்லிக்கு போனார். பாரதிய ஜனதா கட்சி கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்தது, பாரதிய ஜனதா கட்சியோட இணைஞ்சிருந்து அதையும் விட்டுட்டு தாவேக்காவில் விஜயை நம்பி விஜய் கூட கட்சியில் வந்து இணைகிறார். இருக்கிறதுல மிக மூத்த எம்ஜிஆர் அவர்களோடு இருந்து அரசியல் செய்தவர், பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலும் இருந்து அரசியல் செய்தவர், மிகப்பெரிய ஒரு மூத்த தலைவர். அவரை வந்து நிதித்துறை நீங்கள் அவர் பொறுப்பில் இல்லை, எங்கேயோ கொண்டு 29வது இடத்துல வச்சுருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய அவமானம் செங்கோட்டையனுக்கு. அதிமுகலேருந்து வந்து இந்த பதவியை வாங்குறதுக்கு விட அவர் பேசாமல் சொல்லுவாங்களே அந்த வார்த்தை, இது எதுக்குடா அந்த மானக்கேடு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நிலையில் தான் இருக்குது. அவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு இதுவும் எடுபடவில்லை, பேருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் நீங்கள் ஓடி அதில் சேர்றீங்கன்னா எவ்வளோ பெரிய அவமானங்களை சந்தித்து விட்டு நீங்கள் திரும்ப போகிறீர்கள்னு தான் தெரியுது. செங்கோட்டையன் வந்து ஏதோ இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறாரு, அந்த மாதிரி நமக்கு எல்லாம் கிடைச்சிருந்து எல்லாம் நீங்கள் அங்கே வரீங்க. உங்களுடைய நோக்கம் அந்த கட்சியை சிதைக்கணும், எடப்பாடி அவர்களை குறை சொல்லிவிட்டு வரணும், அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அங்கே சரி தவறுகளை எடப்பாடி அவர்களும் சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம அவர் பண்ணுறது எல்லாமே சரி அப்படின்னு நம்ம சொல்ல வரல.
ஆனால் இந்த இந்த மாதிரி நேரத்தில் விழுந்திருக்கிற நேரத்தில் விட்டுட்டு எங்களுக்கு அடுத்த கட்சி இதுதான் வந்து சொல்கிறார் எம்சி சம்பத், வாழும் வரை முதலமைச்சராக இருப்பார் விஜய் அவர்கள். எவ்வளோ இதெல்லாம் வந்து மானங்கட்டத்தனம் இல்லை? நீ இந்த மாதிரி எத்தனை பேரை நீங்கள் வாழ்த்திருக்கீங்க. முன்னாடி செல்வி ஜெயலலிதாவை சொன்னீங்க, அதுக்கு பிறகு வந்துட்டு சசிகலா அவர்களை சொன்னீங்க, அப்புறம் ஓபிஎஸ்ஐ வந்து வாழும் வரை அவர் தான் எல்லாமும் அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் எடப்பாடி வந்தப்பவும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த கட்சியை விட்டு ஓடி வந்து இங்கே வாழும் வரை விஜய் தான் முதலமைச்சர்னா, இப்படிப்பட்ட போலிகளை அந்த கட்சி தலைமை தாவேக்கா நம்பவே கூடாது. அதிகாரம் இருக்கும் வரை தான். அதிகாரம் இல்லை உங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு உறுப்பினராக இருங்க, வேலை செய்யுங்க, பார்க்கலான்னு சொல்லி மட்டும் பாருங்கள். அடுத்த 3 மாதத்தில் வந்த தடம் தெரியாமல் திரும்பி ஓடிடுவாங்க அவங்களாம். ஆனால் தாவேக்கா தொண்டர்கள் அன்னைக்கு எப்படி முதுகை கொடுத்து தாங்கி வேலை செய்தானோ அதை போலவே வேலை செய்துக்கிட்டு இருப்பான் தாவேக்கா தொண்டர். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்போ செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வந்தீங்க, கௌரவமாக நடத்துகிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் பார்த்தாக்கா அவருக்கான அமைச்சரவை பட்டியலில் கட்சியில் சீனியர்கள் இருக்கிறாங்க, வயசில் சீனியர்கள் இருக்கிறாங்கல்ல, எங்கே கொண்டு போய் வச்சுட்டு 29வது இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கீங்க. நிதித்துறை என்பது எப்படிப்பட்டது, என்ன மாதிரியான விடயங்கள்? 2வது இடத்துல இருக்கும். நிதித்துறை எடுத்தோன்னே 2வது முதலமைச்சருக்கு அடுத்தது அது நிதி, அதுக்கு அடுத்தது வருவாய்த்துறைன்னு வைப்பாங்க. அப்புறமா வந்து பொதுப்பணித்துறை, அது சீனியாரிட்டி பிரகாரம் கருணாநிதி அவர்கள் அழகாக பண்ணுவாங்க. செல்வி ஜெயலலிதாவும் அவர்களும் அந்த இடத்த வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் உன்னை நம்பி முதலாக அந்த கட்சியில் துணிச்சலாக வந்து இணைந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 2 வாய்ப்புகளையும் விட்டு வந்த செங்கோட்டையனை தாவேக்கா அந்த கட்சி தலைமையாக சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் என்ன அவமானப்படுத்துகிறார்கள். உண்மையிலேயே அவர் குமுறிக்கிட்டு இருக்கிறார் உள்ளார், அதான் உண்மை. வெளிப்படையாக பேசுகிறார். முகத்தை பாருங்கள். வெற்றி பெற்று விட்டு ஒரு மந்திரியாக உட்காந்துட்டு இருக்கிற அந்த மகிழ்ச்சி அவர் முகத்தில் இருக்குதான்னு பாருங்கள். அவ்வளோ அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. இந்த லட்சணத்தில் இங்கேருந்து வேற ஓடி வாழும் வரை அவர் தான் முதலமைச்சர், இனி ஒரே கட்சின்றது அது தாவேக்கா தான் அதிமுக, இந்த கோஷ்டிகளே சொல்லுது. இப்படி அவர்களுக்கு என்ன பதில்னா, விஜயெல்லாம் சொல்ல மாட்டார், தாவேக்கா நிர்வாகம் சொல்ல மாட்டாங்க, காலம் அவர்களுக்கு பதிலை சொல்லும். ஏதோ ஒன்று நடக்குது, ஆட்சி மாறுகிறது, காட்சி மாறுதுன்னா இந்த கூட்டம் அப்படியே விட்டு வரும். அப்போவும் தாவேக்காவை தாங்கி பிடிப்பவன் அந்த தொண்டனாக தான் இருப்பான், அந்த ரசிகனாக தான் இருப்பான், விஜய் ரசிகனாக தான் இருப்பான். இது அந்த கட்சி சரியாக புரிஞ்சுக்கணும். ஆதவ அர்ஜுனுக்கு இதை விட பெரிய வாய்ப்பு வந்ததுன்னா போயிட்டே இருப்பார். புரியுதில்ல உங்களுக்கு? நிர்மல்குமாருக்கு இன்னொரு வாய்ப்பு. ஏன் அதிமுகவிலேருந்து வந்தார்? நாளைக்கு உங்ககிட்டேருந்து ஏன் இன்னொரு கட்சிக்கு போக மாட்டார் அந்த சகோதரர் நிர்மல்குமார்? பாஜகவிலேருந்து ஏன் மாறினார்? உங்ககிட்டேருந்து ஏன் போக மாட்டார்? இப்படி பல கேள்விகள் இருக்குது. அதனால் அதிமுக நிர்வாகிகள், இன்னும் இருக்கக்கூடிய சில முன்னாள் திமுக நிர்வாகிகள், உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா, ஏற்கனவே அந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கிற ஒரு மனிதரை நீங்கள் பாருங்கள், அப்புறம் போய் இணையதை பற்றி முடிவெடுங்க. திமுகவில் இருந்து கூட நிறைய பேர் போக போகிறதா தகவல். இது வந்து அரசியலில் வந்து இது ஒரு அநாகரிகமான செயல். அது எந்த கட்சியிலேருந்து எந்த கட்சிக்கு போனாலும் சரி. கொள்கை உங்களுக்கு பிடிக்கலைங்கன்னா சரின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுங்கள், முடிஞ்சால் மாற்ற பாருங்கள், இல்லை விலகி இருங்க. அதுக்காக நான் மக்கள் பணியாற்ற முடியாமல் சும்மா இருக்க முடியாது. இந்த மக்கள் பணின்றதே மண்ணாங்கட்டி. நீ சுரண்டணும், நீ கொழிக்கணும், நீ கொள்ளடிக்கணும், இதுதான் நோக்கம். வேறு எதுவும் பதவி சுகம் வேணும், அதுதான் நோக்கம். எனக்கு ஒரு கெத்து வேணும், நான் அதிகாரத்துக்கு வேணும், ஒரு கொள்கையெல்லாம் கிடையாது உங்களுக்கு. புரியுதில்லை உங்களுக்கு? அதனால் அந்த கட்சி மாறிகளுக்கு காலம்தான் ஒரு முறையும் பதில் சொல்லியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சில அமைச்சர்கள்லாம் பார்த்து என்ன ஒரு அகமம், என்ன ஆணவம். காலையில் அதிகாலையிலிருந்து அவர் கண்மூடி இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வீட்லேயும் அந்த தோட்டத்துலேயும் அவங்களுக்கு தனித்தனி இது இருக்கும். உங்களுக்கு அந்த சாந்தவங்களாம் அப்போ நான் இடத்த ஆளெல்லாம் சொல்லக்கூடாது, அமைச்சர்கள் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெருக்கடி. அவர் போனார்னு அந்த உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பாத்ரூமுக்குள்ளே நுழையிற போக மட்டும் அவருக்கு கூட்டம் இருக்காது. அப்புறமா எனக்கு பர்சனல் வேலை இருக்குது, கொஞ்சம் எல்லாம் வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே எதுனா இருந்தாருன்னா தவிர மீதி அத்தனை இடத்துலையும் மொய்க்கிற மாதிரியே போயிட்டுருக்கோம். கோட்டை வரைக்கும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, வந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி. அந்த மனிதரை தன்னந்தனியாக மெரினா கடற்கரையில் நடந்து வரும்போது நேர் எதிராக சந்தித்து பேசுகிறேன். மிக பிரம்மாண்டமாக இருந்த 2 அமைச்சர்கள் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். கொடி கட்டிட்டு இருந்த கோலை வச்சு இருந்தவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தன்னந்தனியாக ஆளே இல்லாமல் அவங்க பாட்டு நடந்துட்டு வராங்க வாக்கிங். என்ன ஏகலைவன் அப்படின்னு இந்த நிலைமைக்கு வந்து பேசுகிறாங்க, உட்காந்து பேசிட்டு. காலம் வந்து இப்படி தான் மாற்றிக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே. அதிகாரம், பதவி, மோகம் என்பதை விட நம்பிக்கை, நாணயம், ஒரு நேர்மை, ஒரு அரசியல் நெறி, அரசியல் அறம் என்பதை ஒட்டி நீங்கள் இருக்க பழகுங்க. அதுதான் சரியானதாக இருக்கும். தாவேக்கா வந்து ஒரு நீர் குமிழிகளை நம்பி மேலே வந்து பெரும் கட்டடத்தை கட்டாதீங்க. உங்கள் சொந்த
செங்கலை வச்சு கட்டடத்தை கட்டுங்க. இன்னொரு கட்டடத்திலிருந்து உருவிக்கிட்டு வராதிங்க. ஏன்னா உங்ககிட்டேருந்து அது உருவிக்கிட்டு போயிடலாம் ஒரு காலகட்டத்தில். இதை தான் நம்ம சொல்ல வரோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.